1948 ஹைதராபாத்தில் இருக்கிற பெல்லாரி மாவட்டத்தினுடைய ஒரு ரயில்வே மேம்பாலம், அதன் பெயர் ஹார்ஸ் பட். அந்த ரயில்வே மேம்பாலத்தில் வெடிகுண்டு வைத்து தகர்க்க போகிறதா இந்திய முழுக்க ஒரு செய்தி, தலைப்பு செய்தியாக மாறுகிறது. எல்லா தலைவர்களும், அன்றிருந்த பட்டேல் தொடங்கி நேரு தொடங்கி எல்லாராலும் விவாதிக்கப்படுகிற ஒரு செய்தியாக இது மாறியது. உடனே தமிழ்நாட்டில் இருந்து ஒருவருக்கு அழைப்பு செல்கிறது. அவர் வேகமாக போய் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கிறப்ப, இதற்கு இராணுவத்தை வைத்து நாம் தீர்வு காண முடியும் என்கின்ற ஒரு முடிவை நோக்கி அந்த திட்டத்திற்கான ஒரு முடிவை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹைதராபாத்தை சுற்றி இருக்கிற அந்த பகுதியை இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வராங்க. அப்போது இந்திய இராணுவத்திடம் துப்பாக்கி வாங்குகிற அளவிற்கு கூட, இல்லை உள்நாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்துகிற அளவிற்கு கூட வலிமை குன்றி இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த மனிதர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு துப்பாக்கி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையில் இருந்து துப்பாக்கியை உற்பத்தி செய்து அந்த பகுதியில் இருக்கிற ஹைதராபாத்தில் அந்த எல்லை பகுதியில் பாதுகாத்து காத்து நிற்கின்ற அந்த இராணுவ வீரர்கள் கையில் அந்த துப்பாக்கியை கொடுத்தார். அந்த சம்பவம் நடக்கவில்லை. இந்த சம்பவம் முடிந்த பின்னால் ஹைதராபாத் 1948 இந்தியாவோடு இணைக்கப்படுகிறது. இராணுவ தாக்குதல் நடக்கிறது. நிஜாம் அணியினர் தோல்வி அடைகின்றனர். உடனே படேல் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை அந்த மனிதருக்கு அனுப்புகிறார். இந்த வெற்றிக்கு இந்தியா இன்றைக்கு ஒற்றுமையாய் இருப்பதற்கு உண்மையான காரணம் யார் தெரியுமா? நீதான் என்று குறிப்பிடுகிறார். அப்படி அந்த படேல் குறிப்பிட்ட நீ யார் தெரியுமா? ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டி. அவர்தான் படேலாலும் நேருவாலும் நேசிக்கப்பட்ட ஒரு ஆக சிறந்த மனிதர். 1947 இந்தியா விடுதலை பெற்றவுடன் வந்த முதலமைச்சர் ஓமந்தூரார் அவர்கள். அவர் காலத்தில்தான் தமிழ் ஆட்சி மொழியாக்கப்பட்டது. வாய்மையே வெல்லும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயிலோடு இணைந்திருக்கிறதே அந்த லட்சினை, தமிழக அரசினுடைய லட்சினை, அது உருவாக்கப்பட்டது. மதுவிலக்கு சாத்தியமில்லை என்று நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஆனால் 1947 இந்தியாவினுடைய சுதந்திர கால தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தியவர் ஓமந்தூரார். நமக்கு சொல்கின்ற ஒற்றை செய்தி என்ன தெரியுமா? தலைவர்கள் வரலாற்றில் நெடுக இருந்திருக்கிறார்கள், ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓமந்தூரார் போன்ற தலைவர்களை நாமும் கொண்டாடி தீர்ப்போம்.